அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இசை ஞானி இளையராஜாவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். அண்மையில் லண்டனில் சிம்பொனி இசையை அரங்கேற்றிய இசைஞானி இளையராஜாவுக்கு பிரதமர் மோடி வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரகுபதி. வணக்கம் ரகுபதி, உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். வணக்கம். இசையமைப்பாளர் இளையராஜா தனது முதல் சிம்பொனியை லண்டனில் சமீப காலத்திற்கு முன்பாக அந்த அரங்கேற்றம் செய்திருந்தார். இது தமிழகம் முழுவதும் மட்டுமில்லாமல் அனைத்து உலகமெங்கும் இது போற்றப்படும் விஷயமாக இருந்தது. இதில் குறிப்பாக தமிழக முதல்வர் உட்பட பல்வேறு திரைப்பிரபலங்கள், அரசியல்வாதிகள் என அனைவருமே அவருக்கு அந்த வாழ்த்தினை தெரிவித்து வந்தனர். தற்பொழுது இன்று காலை இளையராஜா அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்திருக்கிறார். அந்த சந்தித்த அந்த புகைப்படங்களையும் தனது எக்ஸ் வலைதளத்தில் பகிர்ந்திருக்கிறார். அந்த எக்ஸ் வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளதாவது, பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுடன் மறக்க முடியாத சந்திப்பு எனவும், எனது சிம்பொனி வேலியன்ட் உட்பட பல விஷயங்களை பற்றி நாங்கள் பேசினோம் என்றும், அவரது பாராட்டு மற்றும் அவர் ஆதரவால் பணியுடன் இருக்கிறேன் என்றும் அந்த இளையராஜா அவருடைய எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். சில சமீபத்துக்கு முன்பு தமிழ், தெலுங்கு என பல்வேறு கண்டங்களை தாண்டி அந்த சிம்பொனியானது அரங்கேற்றம் செய்யப்பட்டது. இந்த சிம்பொனி இசையை அமைக்க வேண்டும் என்பது அவரது நீண்ட நாளாக அந்த கனவாக இருந்தது. ஒரே நேரத்தில் பல்வேறு இசைக்கருவிகளை ஒருங்கிணைத்து உணர்ச்சி பூர் அந்த வேலியன்ட்டை பண்ண வேண்டும் என்று அவருடைய கனவாக இருந்தது. இந்த நிலையில் வேலியன்ட் என்ற அந்த தலைப்பில் பாரம்பரிய அந்த சிம்பொனி இசையை 35 நாட்களுக்கு எழுதி முடித்திருந்ததாகவும் அதில் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிகழ்வை போற்றும் வகையில் பல்வேறு திரைப்பிரபலங்கள் உட்பட அரசியல்வாதிகள் என பல்வேறுமே நேரில் சந்தித்தும் சமூக வலைதளங்கள் மூலியமாக அவருக்கு அந்த வாழ்த்துக்களை தெரிவித்து வந்திருந்தார். தற்பொழுது இன்று காலை அவர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து அந்த வாழ்த்துக்களை பெற்றதாக அவருடைய எக்ஸ் வலைதளத்தில் அந்த பதிவிட்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.